உயிர் கொடுத்தார், உயிர் தேழுந்தார்.
எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விசேஷ புதுவெள்ளி ஆராதனையிலே எங்களோடு கூட தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. பாவிக்கு புகலிடம் இயேசு, தஞ்சம் புகிற இடம். கடவுளை விட்டு ஓட முடியாது பாருங்க. அவரை விட்டு ஓடுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அவர் சர்வ வியாபி. அவர் எங்கேயும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. வேதம் சொல்லுது ஆக்சுவலாக வானத்தில் பரலோகத்திலையும் இருக்கிறார், அவர் பாதாளத்திலையும் இருக்கிறார். நரகத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர்கிட்ட தப்ப முடியாதான். அவருடைய பிரசன்னம் எங்கும் இருக்கிறது. எங்கே ஓடுறது? அப்போ தப்புவதற்கு வழி என்ன? குற்றம் செய்தவர்களுக்கு, பாவிகளுக்கு கோபாக்கினிலிருந்து தப்புகிறதுக்கு வழி என்ன? தேவனிடத்திலிருந்து தப்ப வழியே கிடையாது. கிறிஸ்து என்கிற இவருக்குள்ளே தான் வழி இருக்குது. இவர் தான் புகலிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது, அவரை விசுவாசிக்கும் போது அவர் பெரிய புகலிடமாக இருக்கிறார். தஞ்சம் புகிற இடம். அங்கே ஆபத்தே இல்லை. தேவன் நம்மை காண்பதில்லை, கிறிஸ்துவை காண்கிறார். நாம் அவருக்குள்ளே போயிடுறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம். அது ஒரு புகலிடம் மாதிரி, சாங்சுவரி மாதிரி. பறவைகளுக்கெல்லாம் சரணாலயம் வச்சுருக்காங்க இல்லையா? வந்து அங்கே சேர்ந்துடுது உலகம் முழுக்க இருந்து. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறாங்க. அது வசதியாக இருக்கிறது. அங்கே ஆபத்து இல்லை, தீங்கு கிடையாது, பத்திரமா இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு சரணாலயம் மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் மேலே நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்ம அவருக்குள் வைத்துக் கொள்ளுகிறார். அவர் ஒரு பெரிய பாறை மாதிரி பாருங்க. நம்ம மேல எதுவும் விழுகிறது இல்லை. நமக்கு எதுவும் உண்டாகிறதுக்கு முன்னே அவரை தொடணும். அது அதனால நம்ம எதுவும் அணுக முடியாது. நம்ம பத்திரமா இருக்கிறோம். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? பாவிக்கு புகலிடம் தான். அப்போ அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிறோம்னா பத்திரமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இந்த அடுத்த பாடல் கொஞ்சம் ஃபாஸ்டான பாடல். இது வரைக்கும் நம்ம இங்கே பாடாத பாடலாகவே என்னுடைய கோரஸை மட்டும் ஒரு தடவை நீங்கள் கற்றுக்கணுன்னு விரும்புகிறோம். நீங்கள் கூட பாடலாம். கொஞ்சம் உற்சாகமான பாடல் இது. குட் ஃப்ரைடேன்னா அப்படியே சோர்ந்து போயிருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய பாடுகளை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் விட்டால் அவர் இன்றைக்கே அவர் சிலுவையில் இருக்கிற மாதிரி செஞ்சிடறாங்க. அப்படி கிடையாது. அவர் 3ஆம் நாள் 2000 வருஷம் முன்னாலே உயிரோடு எழும்பிட்டார். இன்னைக்கு பாடுபட்டு கொண்டு இல்லை, இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கார். ஆனாலும் அவருடைய சிலுவை மரணத்தை, அதனுடைய பாடுகளை எண்ணி பார்க்கிறோம். அதன் மூலமாய் சில காரியங்களை புரிந்து கொள்கிறோம். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னது? தேவனுடைய அன்பு. வேற எங்கேயும் பார்க்காத அளவுக்கு தேவனுடைய அன்பு சிலுவையில் நாம் காணுகிறோம். என்னென்னத்தையோ பார்க்கலாம், அதுலேருந்து தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கலாம். ஆனால் சிலுவையில் பார்க்குற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. இயேசுனுடைய அன்பை அங்கே நாம் காணுகிறோம். இந்த பாடல் இயேசுவின் அன்பை பற்றிய ஒரு பாடல். கோரஸை என்னோட கொஞ்சம் ஸ்லோவாக பாடுங்க நீங்கள், அதுக்கப்புறம் பாட்ட ஆரம்பிப்போம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. எல்லோரும் இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அவருடைய அன்பை கொண்டாடி பாடுவோம்.
விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. எல்லோரும் குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. எல்லாம் நல்லா போகும்போது எல்லாம் அன்பு கூறுற மாதிரி தெரியும். ஆனால் காரியங்கள் மிக கஷ்டமாகும் போது தான் யார் நம்மளை உண்மையிலே அன்பு கூறுறான்றது தெரியும். கையில் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எல்லாம் இது வரைக்கும் அன்பு கூர்ந்தவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா அதுதான் மனித அன்பு. அநேக நேரத்தில்
ஆனால் தெய்வீக அன்பை எதில் பார்க்கலாம்? நம்ம மனுஷன் பாவம் செஞ்சு கெட்டு போய் சீரழிஞ்சு போய் கர்த்தரிடத்துலேருந்து தூரமாக போய் தேவனிடத்துலேருந்து தூரமாக போய் எந்த ஒரு பாவத்தின் சேற்றில் கடந்து எந்த ஒரு அந்தஸ்தும் ஒரு ஸ்தானமும் இல்லாத நிலையில் இருந்தபோது தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தார். நம்மகிட்ட ஒன்றும் இல்லாதப்போ, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு, அந்த இடத்துல தேவன் நம்மை அன்பு கூறுகிறார். நாம் அவருக்காக எதுவும் செய்கிறதுக்கு முன்பதாக நாம் நம்மையே போய் அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னால சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். எண்ணி பாருங்கள், இதுதான் தேவனுடைய அன்பு. அவருடைய அந்த பாடுகள் அதை பார்க்கலாம். சிலுவையை பார்க்க பார்க்க அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக நம்ம உணரலாம். சில நேரத்தில் என்ன அன்பு கூறாரான்னு சந்தேகம் வரலாம். அது ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் சிலுவையை எண்ணி பார்க்கறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. ஆனால் கல்வாரி சிலுவையில் நடந்ததை நாம் எண்ணி பார்க்கும்போது, அதை கவனிக்கும் போது, அதன் மேல் கவனத்தை செலுத்தும் போது அவருடைய அன்பை நம்ம ஆழமாய் உணர முடியும். ஆண்டவரே, உணரும்படி நீர் உதவி செய்வீராக. கல்வாரியின் கருணையிலே காயங்கள் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தம் அவர் விழாவென்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தம் அவர் விழாவென்று பாயுதே. பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ? அன்னையினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற உடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். அது மட்டும் இல்லை, எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறீரே. எந்த ஸ்தானமும் எந்த அந்தஸ்தும் இல்லாத மக்களை, பாவத்தின் சேற்றில் கடந்த மக்களை எடுத்து நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளையா நாங்கள் நிற்கிறோம். அந்த ஸ்தானத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். பிள்ளைகளாய் இருக்கிறோம். உம்மோட ராஜாக்களாய் இருக்கிறோம். ஆசாரியர்களாய் இருக்கிறோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விலையே
பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாய் லேவியராய் உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாய் லேவியராய் உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. தொடர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம்.
நம்மை அன்பு கூர்ந்தவர், நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தவர். தொடர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். என்னுடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் உயிரோடு இருக்கிறீர், எங்க மத்தியில் இருக்கிறீர். ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களுக்கு ஊழியம் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இன்னும் அதிகமாய் ஊற்றுவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நடத்துவீராக, உம்முடைய பிரசன்னத்தை விளங்க செய்வீராக, உம்முடைய சிலுவையின் வல்லமையை விளங்க செய்வீராக ஆண்டவரே. சிலுவையின் மகிமையை நாங்கள் காணும்படி எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மீதி வேளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் நோக்கத்தை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.